என்ன ஈஸி சொல்ற? கிரிஜா நம்ம அபிமாவை அடிச்சு கொடுமை பண்ணாங்களா? ஆமா சின்னையா. என்ன ஈஸி சொல்ற நீ? இவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்கள நீ சும்மா விட்டு வந்த? அவனுங்கள ஏதாவது பண்ணணும் ஈஸ்வரி. இப்படியே விட்டுட்டு இருந்தானா இந்த கல் இருக்குல்ல, இன்னைக்கு அவனுங்க மண்டையை உடைச்சு மாவளக்கு போடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம். அட ஈசு, இன்னைக்கு அந்த கிரிஜா மண்டையை உடைச்சிடுறேன். நானும் அவங்களான்னு பாத்துறேன். இருங்க, சொல்றத கேளுங்க. ஈசு, என்ன அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணுமா? சின்னையா, நான் கிரிஜாவை செவல்ல அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது ஈசு. செங்கலாலேயே மண்டைய பொழந்தாதான் சரியா வரும். இன்னைக்கு பொழந்துடுறேன். சின்னையா, அவளை நான் அருவாமனையை எடுத்து வெட்டுறதுக்கே போயிட்டேன். அவ துர்கா எல்லாரும் பயந்து நடுங்கிட்டாங்க. இனிமே அவகிட்ட அவங்க பிரச்சனையே பண்ண மாட்டாங்க சின்னையா. அட அதெல்லாம் இருக்கட்டும் ஈசு. உன் பங்குக்கு நீ அவங்கள மிரட்டிட்டு வந்துட்டல, என் பங்குக்கு நானும் அவங்கள செங்கலை வச்சு மிரட்டிட்டு வரேன். அப்பதான் அவங்க யாரும் அபிமா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு. அபிமா அடிச்சிட்டு இருப்பாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? சின்னையா, கல்ல கொடுங்க. அப்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் வேண்டாம் வேண்டான்னு. உங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. கொடுங்க கொடுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் தான் சொல்லிட்டு தான் இருக்கேனே, நான் போய் அடிச்சிட்டு தான் வந்தேன்னு. சின்னையா, சின்னையா, என்ன சின்னையா? நான் பேசினது கஷ்டமா இருந்துச்சா? சாரி சின்னையா. அதெல்லாம் எதுவும் இல்லை ஈசு. யாரு தப்பு பண்ணாலும் அடிச்சு திருத்துற நீ, நான் தப்பு பண்ணும்போது என்னை அடிச்சு திருத்தி இருக்கலாம்ல. நீ மட்டும் அப்படி அடிச்சு திருத்திருந்தீனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. ஈசு, இப்ப வச்சு என்ன அடி ஈசு. ஏன் மனசு ஆறவே மாட்டேங்குது. இப்ப வரைக்கும் நீயும் என்னைய ஒரு வார்த்தை கேட்கல, அம்மாவும் என்னைய ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருக்கு ஈசு. நீ என்ன உன் ஆசை தீர உன் மனசுல இருக்கிற கோவம் போற அளவுக்கு என்னை அடிச்சிட, அப்பதான் எனக்கும் புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஈசு, என்னை நீ அடிச்சிரு ஈசு. அடிச்சிரு 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 ஈசு. நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி என்னை 4 அடி அடிச்சிரு ஈசு. நீ எவ்வளவோ சொன்ன, தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. அபி புள்ளைய கதிர் பையலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க சின்னையா, வேணான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்ப. ஆனா நான் முட்டாள்தனமா அபிமா மேல வச்ச பாசத்தினால அந்த கதிர் பையலுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நம்ம எல்லார் கூடயும் அவ சந்தோஷமா இருப்பா அந்த வீட்டுல நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா இப்ப நம்ம எல்லாரும் இங்க வந்துட்டோம். ஆனா அபிமா நம்ம கூட இல்லாம அந்த வீட்டுல மாட்டிக்கிட்ட. அவளோட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் நான் தான் காரணம் ஈசு, நான் தான் காரணம். அதனால இங்க பாரு, தயவு செஞ்சு உங்க கையால என்ன அடி ஈசு, அடி ஈசு. அபிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நானே கெடுதல் பண்ணி விட்டுட்டேன்ல. அந்த கோபம் உனக்குள்ள இருக்கும்ல, அதுக்காகவாது என்னை அடிய. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அபிய சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அபிமா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும் ஈசு, உன் மனசுல இருந்தது இதுதானே. சஞ்சீவுக்கும் அபிக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா கதிர் பையலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அபி பிள்ளையோட வாழ்க்கையுமே நாசப்படுத்திட்டேன்.
நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை ஈசு, அந்த அயோக்கிய பையக்கிட்ட இருந்து நம்ம அபிமாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த கதிர் பைய ஒரு பொண்ணோட சுத்துறதா சொன்னல, அந்த பொண்ணு யாரு என்னங்கிறத சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்பிக்கை துரோகிய அடி வெளுத்து விட்டுட்டு அபிமாவை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துடலாம். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நானும் போராடி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சின்னையா. ஆனா அந்த கதிர் மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். அபியையும் அவன் ஏதோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கான். ஆனா கூடிய சீக்கிரத்துல அவன் மாட்டுவான் சின்னையா. நீங்க வாங்க போலாம். நான் வரேன், நீ போ.